நம்மளை இந்த பலிபீடத்திலே ஒப்பு கொடுப்போமா? நம்ம குடும்பத்தை இந்த பலிபீடத்திலே ஒப்பு கொடுப்போமா? நமக்கு தேவன் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பலிபீடத்திலே ஒப்பு கொடுப்போமா? நம்மை உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற பலியே கடவுளுக்கு விருப்பமான பலி. நீங்கள் தந்த உடல், நீங்கள் தந்த உயிர், ஆன்மா, பரலோக தகப்பனே, இது உமக்கு சொந்தமானது. இந்த கர்ம வினையிலிருந்து, பாவ வினையிலிருந்து, சாவ வினையிலிருந்து எங்களை விடுதலையாக்குகின்ற, பரிசுத்தமாக்குகின்ற உங்கள் பிள்ளை இயேசு மாசற்ற இரத்த ஈசோயினுடைய இரத்தம் இஸ்லாமிய நண்பர்களை, சமூகத்தை, குடும்பத்தினரை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, செத்து போன முதல் மனுஷன் ஆதாம் செய்த அந்த கீழ்ப்படியாமையில் செத்து போன ஆன்மாவை உயிர்ப்பித்து மீட்டு மீண்டும் அல்லாஹ்வுக்கு முன்பாக அந்த ஒரே தேவ
மேலான மெய் தேவனாகிய உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தர்களாக, புனிதர்களாக, நீதிமான்களாக நிறுத்துகின்ற உங்க மாசற்ற ரத்தம் இந்த 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் சிலுவையிலே நீர் பலியான சிந்திய இந்த நேரத்திலே, இந்த 3ஆம் மணி நேரத்திலே நீங்க சிந்திய கடைசி சொட்டு ரத்தத்தையும் இப்பொழுது நாங்கள் எங்கள் மேல் பூசுகிறோம். ஆவி ஆன்மாவின் மேல் பூசுகிறோம். சொல்லுங்க, அப்படியே நீங்க பண்ண ஆரம்பிங்க, அப்படியே பயன்படுத்த ஆரம்பிங்க. என் குடும்பத்து மேல, வீட்டு நிலைக்கால் மேல பூசுறேன். நான் கையீடு செய்யற வேலைகள், தொழில், வியாபாரத்து மேல பூசுறேன். தெய்வமே, சாபங்கள் நீங்கட்டும். சாபத்தினால், பாவத்தினால், கர்ம வினையினால் எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தடைவிட்டு கிடக்கிறதப்பா. நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்காமல் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு இப்பொழுது நீர் உதவி செய்வீராக. உங்க கரத்தை நாங்க பிடிச்சு கைவிட்டுட்டு தூரப்பிட்டோம். இப்ப எங்க கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்பத்தை நீங்கள் கரம் பிடித்து வழி நடத்துங்கள். ஒப்பு கொடுங்க. நீ அறிக்கை பண்ணு. ரீமான கரபு சம்பி போத்தனா. பிதாவே, பரிசுத்த தகப்பனே, இந்து சகோதரரை சொல்லுங்க. ஈஸ்வரா, இஸ்லாமிய நண்பர்கள் சொல்றேன், அல்லாஹ் நீங்க அனுப்பின உங்க பிள்ளை, உங்க விலையேற பெற்ற மகன் இயேசு, ஈசா நபி. கிறிஸ்தவர் சொல்லுங்க, இயேசு உங்களுடைய சொந்த குமாரன். அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்னைக்கு அந்த கூடியிருந்த இந்த இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட அன்னை மரியாள் 120 பேரும் அன்னைக்கு அங்க கூடி ஜெபிக்கின்ற பொழுது, உங்க பிள்ளை மாசற்ற இரத்தத்தினால், சிந்திய இரத்தத்தினால், அவருடைய நாமத்தினால் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்கட்டும், புதுமைகள் நடக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த பொழுது சிறைச்சாலை திறந்தது, கதவுகள் திறந்தது. இன்னைக்கும் அதே தேவன் இந்த இயேசுவின் பேரால், ஈசோயின் பேரால், இந்த ஈஸ்வரன் பேரால் நீ கேட்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது, உன் ரூபம் மாறுகிறது. இல்ல பாடணும், உயிரே இறைவா, உயிர் அளிப்பிடவா, உடல் பொருள் ஆவியெல்லாம் உமைக்கே நான் தருகின்றேன். உரு கொடுப்பாய், புது உயிர் அளிப்பாய். உன்னுடைய உருவை எங்களுக்கு தான். கோயிலுக்கு போறது எதுக்கு தான்? நீ தேவாலயத்துக்கு போறது எதுக்கு தெரியுமா? உன் உருவத்தை எனக்கு தான், உன் சாயல் எனக்கு தான். உன் பிரசனை எனக்கு போதுமையா, நீ எனக்கு போதுமையா, உங்க அன்பு எனக்கு போதுமையா. இதை கேட்கத்தான் நீ கோயிலுக்கு போகணும், இதை கேட்கத்தான் நீ திருப்பலிக்கு போகணும், இதை கேட்கத்தான் நீ திருவிழா ஆராதனைக்கு போகணும். உங்க ரத்தத்தை நான் உணவாக பானம் பண்ணி இப்பொழுது என் சாபத்திலிருந்து விடுதலையாக போகிறேன். உங்க உடலை நான் இப்பொழுது என்னுடைய உணவாக நான் பானம் பண்ணி என்னுடைய கட்டுகள், எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக போகிறேன். செத்து போனேன், ஆன்மா இப்பொழுது உயிரிழே போகிறது. சொல்லு. ரீமான கரபதி அங்கரபதி அந்தரபா லிவியா கரபு சம்பி போத்தனா. அறிக்கை செய்ய, உள்ளத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கை செய்வர் வீட்டு பெறுகிறான். பைபிள் சொல், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தெய்வம் உன் இதயத்தை பார்க்கிறாரு. நீ பாசத்தோடு, நீ நேசத்தோடு உன் இதயத்திலிருந்து கூப்பிடு, உன் இதயத்திலிருந்து அவரோடு பேச ஆரம்பி, அவரோட உறவுகள் ஆரம்பி. வழிபாடு என்பது நீ உறவு கொள்றது, நீ இதயத்திலிருந்து பேசுறது. பேசுங்க, கூப்பிடுங்க, சொல்லுங்க. 3ஆம் மணி நேரம், இந்த நேரம் 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் 3 ஆணியில தொங்கி நின்னாரு. காயங்கள், இரத்தம், முகமெல்லாம் அழகில்லை, தன்னுடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, பீக்கப்பட்டது. உன்னை அழகுபடுத்துவதற்காக, உன்னை சௌந்தரியனாக்குவதற்காக, உன்னை செல்வந்தனாக்குவதற்காக, உன்னை குபேரனாக்குவதற்காக, உன்னை வாழாகல்ல தலையாக்குவதற்காக, உன்னை இந்த மண்ணுக்குரியவனாக, பாதாளத்துக்குரியவனாக அல்ல, உன்னை பரலோகத்துக்குரிய தேவனுடைய மகனாக, தேவனுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட நீ உட்கார்ந்து நீ படைப்பை ஆளுகை செய்யும்படியாக, அரசர்களாக, ராஜாக்களாக உன்னை உட்கார வைப்பதற்காக இந்த பலி, இந்த உடல், இந்த இரத்த பானம், அவருடைய உடல் உணவு. இந்த உணவு எதுக்கு தெரியுமா? உன்னை புனிதப்படுத்துவதற்காக, என்னை புனிதப்படுத்துவதற்காக, என்னை பத்தினியாக்குவதற்காக, என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த உடல், இந்த இரத்தம். ஆகவே இந்த உணர்வோடு, இந்த எண்ணத்தோடு நாம் இப்ப என்ன செய்ய போறோம் சொன்னா, இந்த திருவிருந்து ஆராதனைக்குள்ள போறோம், திருப்பலிக்குள்ள போறோம். ரீமரபோ சம்பி போத்தனா ரில்மரவி எங்கி போ
இங்கே சொல்றாரு, அபாத்திரமாய் கர்ம பாவத்திலிருந்து ஜென்ம பாவத்திலிருந்து ஒருத்தன் தன்னை விடுவித்துக் கொள்ளாம இந்த பந்தியில கலந்து கொண்டானா, இந்த உடலை உட்கொண்டானா, இந்த ரத்தத்தை பானம் பண்ணானா, அவன் வியாதிப்படுவான், அவன் மரணத்துக்குள்ளாவான். ஏன்னா இந்த கர்ம பாவம் ஜென்ம பாவம் அந்த புனிதத்தை கெடுக்கிறது, அந்த பரிசுத்தத்தை கெடுக்கிறது, அந்த தேவனோடு உள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற அந்த தகுதியை நமக்கு என்ன செய்கிறது? கெடுக்கிறது. ஐக்கினி இறங்கட்டுமா? இந்த பலிபீடத்து மேல இறங்குற உங்க வல்லமை நெருப்பு ஐக்கினி இந்த அப்பத்தை உங்க உடலாக மாற்றுகின்ற உங்க வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், இந்த ரசத்தை உங்களுடைய ரத்தமாக பானமாக மாற்றுகின்ற உங்களுடைய அற்புதங்களை செய்கிற சக்தி, வல்லமை, நெருப்பு அக்கினி இப்படி இறங்கட்டும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. முகங்களை உருக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. முகங்களை உருக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. சுட்டரிக்கும் ஐக்கினே, சத்துருக்களை பற்றி தேடும் ஐக்கினே, தீமைகளை சுட்டரிக்கும் ஐக்கினே, சத்துருக்களை பற்றி தேடும் ஐக்கினே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. முகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. வல்லமை ஆவியின் வல்லமை, வல்லமை ஆவியின் வல்லமை, பிசாசை தூரத்திடும் வல்லமை, சத்துருக்களை பட்சித்திடும் வல்லமை. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. சுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. ஃபயர் 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 ஃபயர். லேஸ் 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 லேஸ். ஐக்கினி 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 ஐக்கினி. கரங்களை விரித்து தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய திருக்குமாரனுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டு ரட்சித்தீரே. எங்கள் அன்றாட சிலுவையை நாள்தோறும் சுமந்து அவர் பின்னே செல்லும் நாங்கள் அவருடைய பாடுகளில் பங்கு கொள்வது போல அவருடைய மகிமையிலும் பங்கு பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அப்படியே கண்களை மூடி நம்முடைய அகக்கண்ணை திறந்து அந்த பரலோக தகப்பனை நோக்கி அப்படியே பார்ப்போமா? அவரை பார்க்கின்ற பொழுது நம்முடைய ரூபம் மாறுகிறது, நம்முடைய தன்மை மாறுகிறது, நம்முடைய குணநலங்கள் மாறுகிறது, நம்முடைய வியாதிகள் மாறுகிறது, பாவ தோஷங்கள் மாறுகிறது, ஜென்ம பாவம் மறைகிறது. இந்த திருப்பலியினுடைய சத்தியம் என்னவென்றால், நம்முடைய ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் நீக்கி நம்மளை புனிதமாக்கி பரிசுத்தமாக்கி அவருடைய மகளாக நம்மளை என்ன செய்கிறது? அவருடைய பிள்ளையாக அவருக்கு முன்பாக நிறுத்துகிறது.
வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்த, புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகவும் உடலாகவும் இவை மாறுவனவாக. இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவர்களையும் மொழியினர்களையும் புனிதமாக்குகின்ற பரிசுத்தமாக்குகின்ற இயேசுவின் உடல் வானிலிருந்து பிதாவாகிய தேவனால் அல்லாவால் நமக்கு கொடுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட உணவு. அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர் அன்று தம் சீடர்களுக்கு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படும் கையளிக்கப்படும் என் உடல் என்றார். இது இந்த உலகத்தின் எல்லா மதத்தவர் இனத்தவருடைய உலகின் பாவங்களை, உலகில் உள்ள அனைவருடைய பாவங்களையும் சாபங்களையும் தீர்க்கின்ற பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் ஆன்மாக்களுக்கு கொடுத்த உணவு. இதை உட்கொள்ளுகிறவர்களுக்குள்ளே சாபம் நீங்குகிறது. இதை புசிக்கிறவர்களுக்குள்ளே கர்ம வினைகள் ஜென்ம பாவங்கள் நீங்குகிறது. செத்துப்போன ஆன்மா உயிரடைகிறது. இது ஆத்மாவின் உணவு. ஆகவே இதை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவ கட்டுக்கள் அருந்து, பிசாசின் கட்டுகள் அருந்து, மாமிசத்தின் கட்டுகள் அருந்து நாம் இதை உட்கொள்வதற்காக இதோ பலிபீடத்திலே நம்மளை காணிக்கையாக இருக்கிறோம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் தம் கிண்ணத்தை கையில் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அவர் கூறியதாவது, இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தம் என்றார். ஆகவே இது இயேசுவுடைய இரத்தம். இதை இப்பொழுது நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, இதை நாம் உட்கொள்கின்ற பொழுது இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ளே பலிபீடத்துக்குள்ளே கடந்து செல்லும் போது இதனுடைய இரத்தமாக பானமாக நம் ஆன்மாவுக்குள்ளே கடந்து செல்கிறது. அப்படியே தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து அந்த பரலோக தகப்பனை நாம் தொழுது கொள்வோமா? ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து, ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து சிந்தியே இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன், சிந்தியே இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன். உன்னால முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து சுத்தம் செய்கின்றேன். உன்னால முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து சுத்தம்
வசனத்தை விசுவாசத்தை தோற்றுகிறவரும் அதை நிறைவேற்றுகிறவருமாகிய முடிக்கிறவருமாய் இயேசுவின் மீது, இந்த பலிபீடத்தின் மீது, பலியின் மீது நம் கண்களை பதிய வைப்போமா? எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம், என் பாவங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், என் சாபங்களை போக்குவதற்காக சிந்தப்பட்ட இரத்தம், அவர் சிந்திய இரத்தத்தால் நாம் பரிசுத்தம் அடைந்திருக்கிறோம் என்று ரோமேயர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு, பாவம் இல்லை, பாவம் நீக்குவது இல்லை. ஆகவே இந்த திருப்பலியானது, திருவிருந்தானது நம்மளை புனிதத்தின் மேல் புனிதனாக்கும்படியாக, பாவியை பத்தினியாக்கும்படியாக, நம்முடைய இருட்டை வெளிச்சமாக்கும்படியாக, நம்முடைய அழுகையை சிரிப்பாக்கும்படியாக, இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தகைய உள்ளத்திலும், அதே அந்த உலகத்தை எல்லாம் படைத்த, இந்த சரீரத்தை ஆன்மாவை படைத்த தெய்வம் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக, வாழும்படியாக, தங்கும்படியாக இந்த பலி விருந்தானது நமக்கு உதவியாக, துணையாக இருக்கிறது. ஆகவே இறைவா, உம்முடைய பரிசுத்த பிள்ளை இயேசுவினுடைய இந்த உடலை, அவருடைய இரத்தத்தை எங்களுக்கு பானமாக தந்து, உணவாக தந்து, இப்பொழுது எங்கள் ஆத்மா உம்மோடு உறவு கொள்ளும்படி, உறவாடும்படி, பேசும்படி, உமக்கு வழிபாடு செலுத்தும்படி, ஆராதனை செய்யும்படி, தொழுது கொள்ளும்படி எங்களை புனிதமாக்கியதற்காக நன்றி சொல்லுகிறோம். பரலோக தந்தையே, வானக தந்தையே, இப்பொழுது இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகமெங்கும் இருக்கிற அனைத்து மதத்தவர்களையும், மொழியினர்களையும், இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மாக்களை, பிள்ளைகளை இப்பொழுது நீர் நினைவு கூர்ந்தருள்வீராக. கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த திருப்பலியிலே பங்கு கொள்கிற, கலந்து கொள்கிற, திருப்பலியை நிறைவேற்றுகிற போப், பிஷப்புகள், அருள் தந்தையர்கள், இன்னும் மாதா கோயில் செல்கிற பக்தர்கள், அந்தோனியாருடைய பக்தர்கள், சமரியாருடைய பக்தர்கள், அனைத்து புனிதர்களுடைய பக்தர்களும் உங்கள் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, புனிதமாக்கப்பட்டு, சாபத்திலிருந்து, ஜென்ம பாவத்திலிருந்து, கர்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, இந்த செத்துப்போன ஆன்மா உயிர்த்தலை செய்து அவர்களை இந்த உங்கள் உடலை உட்கொள்கிறதுக்கு, உங்கள் இரத்தத்தை பானம் பண்ணுகிறதற்கு இந்த திருவிருந்து, இந்த திருப்பலி அவர்களை புனிதமாக்கி எற வேண்டுமென இந்த பலிபீடத்திலே, இந்த பலியிலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், ரிஷிகள், மகான்கள், புனிதர்கள் அனைவரையும் நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். அந்த ஆன்மீக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, தேவலோகத்திலே, பரிசுத்த உலகத்திலே, அந்த மகா சபையிலே திரளாக நிற்கின்ற அந்த திரள் கூட்டத்தை கண்முன்பாக நிறுத்தி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா மதத்தவரும், மொழியினரும், இனத்தவரும் அந்த பரலோக ராஜ்யத்திலே, அந்த வானக வீட்டிலே இந்த உங்கள் உடலை, உங்கள் இரத்தத்தை பயன்படுத்துகின்ற, பானமாக எடுத்துக்கொள்கின்ற, உணவாக ஏற்றுக்கொள்கின்ற அத்தனை பேருடைய கர்ம வினைகளும், பாவ வினைகளும், சாப வினைகளும் இப்பொழுது தீர்வதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுதே, இதை கேட்கின்ற பொழுதே, இதை கேட்டவர்கள் விசுவாசிக்கின்ற இந்த ஜனமே, இந்த நிமிஷமே சாபம் நீங்கட்டும், ஜென்ம பாவம் நீங்கட்டும், கர்ம பாவம் நீங்கட்டும். அவர்கள் பரிசுத்தம் அடைந்து, புனிதமடைந்து உம்முடைய மக்களாக, மகனாக உங்கள் ராஜ்யத்திலே சேர, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக நீர் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்குள்ள உங்களுடைய ராஜ்யத்தை நீர் ஸ்தாபிக்கும்படியாக, நீர் அரசாளும்படியாக, அன்னை மரியாதை நீர் ஆட்கொண்டது போல, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வாக்கின்படி ஆகட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரும் ஒப்புக் கொடுக்கிற அத்தனை பேருக்குள்ளையும் நீர் இப்பொழுது உங்களுடைய ஆவியை இறங்க பண்ணுவீராக. இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உம்முடைய உடலாக இரத்தமாக மாற்றின உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை
இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா மதத்தவரையும், மொழியினரையும், எல்லா இனத்தவரையும் இப்பொழுது புனிதமாக்கியறல வேண்டுமென நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்தமாக்கியறல வேண்டுமென இந்த பலிபீடத்திலே எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சாபங்கள், கர்ம பாவங்கள், ஜென்ம பாவங்கள் நீங்கி செத்து போன ஆன்மா உயிர்த்தெழுந்து ஆத்மாவிலே நான் ஒரு ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆன்மா, இயேசுவின் நாமத்தால் உம்மை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பிள்ளைகள் என்று சொல்லி அந்த உணர்வோடு உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்பார்களாக. இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரியும் போது தேவனே உம்முடைய தேவலோகத்திலே, பரலோகத்திலே வந்து சேர்வார்களாக. உம்முடைய பிள்ளைகள் அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரையும் ஒரே குடும்பத்தாராக, எல்லா மதத்தவரையும், மொழியினரையும், எல்லா ஜாதியினரையும் ஒரே குடும்பத்தினராக, உம்முடைய பரிசுத்த ஜாதியாக, பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளாக, நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக, அக்கா தங்கச்சியாக, எங்களை ஒரே குடும்பமாக, பிள்ளையாக இந்த திருவிழா பலியின் மூலமாக, இந்த பாடுகளின் மூலமாக, நீர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக நீர் உருமாற்றி விட்டீர், நீர் எங்களை உருவாக்கி விட்டீர். ஆகவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்படியே 2 கரங்களையும் விரித்து அந்த பரலோக தகப்பனை நோக்கி இயேசு சொல்லிக் கொடுத்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பாவே என்று சொல்லி கூப்பிடுவோமா? அப்படியே நீங்கள் உள்ளத்தில் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அப்படியே உள்ளத்தில் சொல்லுங்கள். எங்கள் அப்பாவே, உங்கள் பரிசுத்த பிள்ளை இயேசுவின் பெயராலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா உங்கள் பிள்ளை. ஏதோ அப்பான்னு கூப்பிடுறேன். அப்பா அப்படி உள்ளத்தில் கூப்பிடுங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுத்தாராசே, அப்பான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுத்தாராசே, அப்பான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுத்தாராசே, அப்பான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவோம். இதுவரைக்கும் நீ கர்த்தாவேன்னு கூப்பிட்டுருப்ப, ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருப்ப, ஏன் கடவுளேன்னு கூப்பிட்டுருப்ப, ஏன் சாமியேன்னு கூப்பிட்டுருப்ப. ஆனால் இந்த இயேசுனுடைய மாசற்ற ரத்தம், இந்த உடல், இந்த ரத்தம் உன்னை அப்பான்னு கூப்பிடக்கூடிய தகப்பன் பிள்ளை என்கிற உறவை, கம்யூனிகேஷனை, தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையாக இருந்த தடையாக இருந்த தடைச்சுவரை உடைத்து மத்தியஸ்தராக இயேசு இப்பொழுது நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இரத்தத்தினாலே கடவுளை நான் அப்பா என்று அழைக்கிற உரிமையை, சக்தியை, அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே சொல்லுங்கள், அப்பா உங்கள் ராட்சியம் வருவதாக. நீங்கள் தான் என் குடும்பத்தை ஆளுகை செய்யணும், நீங்கள் தான் என் ஆவி ஆன்மாவை ஆட்சி செய்யணும், நீங்கள் தான் என் பிள்ளைகளை ஆளுகை செய்யணும், நீங்கள் தான் என் புருஷனை சொல்லுங்க, உங்கள் புருஷனை ஆட்சியை செய்யணும். அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிங்க. திருப்பலிக்கு போகிறவங்க இந்த மாதிரி என்ன செய்யுங்க, பரலோகத்தை சொல்ல ஆரம்பிங்க. எங்கள் தொழிலை நீங்கள் ஆட்சி செய்யுங்கப்பா. பிசாசுக்கு இடமில்லை, உலகத்துக்கு இடமில்லை, பேராசைக்கு இடமில்லை, பொருளாசைக்கு இடமில்லை. பேராசையின் ஆவியை வெளியேறு, பொருளாசையின் ஆவியை வெளியேறு, பகைமையின் ஆவியை வெளியேறு, கவலையின் ஆவியை வெளியேறு, பயத்தின் ஆவியை வெளியேறு. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வரும், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் இந்த அப்பத்தை, இந்த ரசத்தை உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற, உருமாற்றுகின்ற தேவனுடைய வல்லமை என்னை உருமாற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய பிள்ளையாக உருமாற்றி விட்டது, அவருடைய சாயலாக உருமாற்றி விட்டது, அவருடைய பத்தினியாக, பரிசுத்தராக என்னை உருமாற்றி விட்டது. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. என் இருதயமாகிய அரியணையிலே, சிங்காசனத்திலே தேவனே நீர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இதோ ஆத்மாவாகிய நான்
பரலோகத்திலே அவர்கள் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தொழுது கொள்வது போல நான் உம்மை பரிசுத்தரே பரிசுத்தர், என் அப்பா பரிசுத்தர், என் அப்பா பரிசுத்தர், என் அப்பா பரிசுத்தர், என் அண்ணன் இயேசு பரிசுத்தர், அன்னை மரியாள் பரிசுத்த மணவாட்டி, கற்புள்ள மணவாட்டி ரீமாரா கோசோ, அந்த கூட்டத்தோடு இந்த குடும்பத்தோடு என்னை உம்முடைய பிள்ளையாக இதோ நீர் அந்த குடும்பத்திலே அங்கே ஆராதனை செய்கின்ற ஆராதிக்கின்ற அந்த கூட்டத்தோடு என்னை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி இதோ தகுதிப்படுத்தியிருக்கின்றேன். ஆகவே உம்முடைய ஆன்மாவாகிய சொல்லுங்கள், நாங்கள் இப்பொழுது உம்மை தொழுது, என் ஆன்மா உம்மை தொழுது கொள்கிறது, என் ஆன்மா உம்மை முத்தம் செய்கிறது, என் ஆன்மா இப்பொழுது உம்மை என்ன செய்கிறது? ஆராதிக்கிறது. என் ஆவியிலே என் ஆத்மாவிலே நான் உம்மை ஆராதிக்கிறேன். நீர் ஆவியானவர், நீர் பரிசுத்தமானவர், நீர் ஒளியானவர். ஆகவே உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ஒளியினால், ஆத்மாவாகிய ஒளியினால் நான் இப்பொழுது ஆவியிலே உம்மை ஆராதிக்கிறேன். என் ஆத்மாவிலே இப்பொழுது நான் உம்மை தொழுது கொள்கிறேன். அன்னை மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி இரட்சகராம் தேவனில் தொழுது ஆராதிக்கின்றது, களி கூறுகிறது. தொழுது கொள்கின்ற வார்த்தையின்படி எங்கள் ஆவியிலே இப்பொழுது நாங்கள் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், உம்மை வணங்குகிறோம். அப்பா பிரைஸ்லா, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூலா எல் கரபதி எம் பிரபு செல்வியா. அப்படியே உள்ளத்திலே அப்படி ஆராதிக்க ஆரம்பிங்க. எங்களுக்கு அன்றாட உணவை இன்னைக்கு இந்த ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்தமான நாளிலே உங்கள் உடலை, உங்கள் இரத்தத்தை எங்களுக்கு உணவாக நீர் தந்திருக்கிறீரப்பா. இதோ இந்த நாளுக்குரிய இந்த அன்றாட உணவை, இன்னைக்குரிய உணவு, என் ஆத்மாவின் உணவு, உங்கள் உடலை சாப்பிட போகிறேன், உங்கள் இரத்தத்தை பானம் பண்ண போகிறப்பா. எங்களுக்கு தீமை செய்த அனைவரையும் மன்னிக்கிறேன். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா உம்முடையது, உம்முடைய உயிர் ஜீவன். அவர்கள் செய்த தீமையிலிருந்து நீர் எங்களை காத்து விடுவித்து எங்களை நல்லா வைத்திருக்கிறீர், ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீர், செழிப்பாக வைத்திருக்கிறீர், நிம்மதியாக வைத்திருக்கிறீர். ஆகவே எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், எங்கள் சத்துருக்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே உள்ளத்தில் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தீமை செஞ்சு யாரும் ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க, தீமை செய்தவங்களை மன்னிக்க ஆரம்பிங்க. அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து செய்ய ஆரம்பிப்போம். அப்படியே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களை மன்னிக்க ஆரம்பிங்க. மன்னித்தல் என்பது ஒரு பெரிய வரம், பெரிய சக்தி. நீ மன்னிக்கும் போதே தேவனுடைய வாசல் திறக்கிறது, ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வருகிறது. தேவ சாயல், தேவனுடைய பாவனை, தேவ தூதர்கள் உனக்கு உதவி செய்ய, பணிபடி செய்ய ஏதோ காத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். பரலோகம் உனக்கு உதவி செய்யும். ஒருவனும் பூட்டக்கூடாது, திறந்த வாசல் இப்பொழுது திறக்கிறது. மன்னிக்கும் போது உங்களுக்கு வருகிற எல்லா சோதனையிலும் நாங்கள் விழுந்து விடாது எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கும் நல்ல தந்தையே, ஆமென். அப்படியே நாம் இப்பொழுது அவருடைய உடலை உட்கொள்கிற பானம். இயேசுவின் திருவுடல், இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம். ஆமென் சொல்லணும். இயேசுவின் திருவுடல், இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம். 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 இயேசுவின் திருவுடல், இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம்.
இயேசுவின் திருவுடல், இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம், 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 இயேசுவின் திருவுடல், இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம்.